இன்னைக்கு விடைபெறுகிறாரா எம்எஸ் தோனி அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இன்றைக்கி ஆர்சிபி வேர்சஸ் சென்னை மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக தான் எல்லாத்துக்குமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக சென்னை அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும், இல்லை ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற எய்ம் தான் போனாங்க. ஆனால் அந்த டார்கெட்டை சென்னை அணியால் ரீச் பண்ண முடியவில்லை. விராட் கோலி ஃபைனல் போயிட்டாங்க. ஆர்சிபி வெற்றி பெற்று ஃபைனல் போய்விட்டது. இது விராட் கோலி ரசிகர்களுக்கு செம ஹாப்பியாக நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போ எல்லாத்துக்குள்ளுமே ஒரு கேள்வி இருக்கும். எம்எஸ் தோனி அவர்களோட கடைசி மேட்ச் இதுதானா, ஸோ ஃபேர்வெலா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதை பற்றி பேச போகிறோம். அதை எம்எஸ் தோனி அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என்னோட கடைசி மேட்ச் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெங்களூர் மைதானத்தில் தான் தன்னோட கடைசி மேட்ச் இருந்திருக்கு. இன்னும் எம்எஸ் தோனி அவர்கள் அறிவிக்கலை இதுதான் என்னோட கடைசி மேட்ச்னு. வெறும் கேப்டன்ஷிப்பை மட்டும்தான் கெய்க்வாதுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த வர ஆக்ஷனில் எம்எஸ் தோனி அவர்கள் ஐபிஎல்லில் இருக்க வாய்ப்புகள் இருக்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?